Apparently, I've never been on live television before. Do it! Just do it! மக்களே, இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, சோஷியல் மீடியாவில் ஒருத்தன் காமெடின்ற பேரில் ஒரு கக்கா போய் வச்சுருந்துருக்கான். அந்த கக்காவை எடுத்து சோஷியல் மீடியா புழுக்க ஆளாளுக்கு ஒரு வர்ணம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன வர்ணம் தீட்டிகிட்டு இருக்காங்க, அவன் என்ன கக்கா போனான்றதான் நம்ம பார்க்க போகிறோம். கிராப் அ சீட் ஹோமிஸ். பிரணீத் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி ஸ்டாண்டப் காமெடியன் போல் ஷோ நடத்திட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த ஸ்டாண்டப் காமெடியெலாம் அவ்வளோவா பார்க்குறது இல்லை. அப்போ என்ன பிரச்சனைன்றதுனால நான் அதை பார்க்க போனேன். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட டேட் போனதை வச்சு இப்படி ஒன்று சொல்லியிருந்தார். अब मैं तो पहले ही चार्ज था क्योंकि 370 का लॉस हुआ है। हाँ, तो मैंने क्या करा, मैंने उसको पकड़ा और की स्टार्ट। ठीक है, किस कर रहे हैं हम, मेरे को मजा नहीं आ रहा। मैं यार, तो मैंने क्या करा, पहले तो मैं यही हाथ डाल रहा था, तो किस करते करते मैंने उसकी टोप पहन रही थी, वो टोप उठाया, टोप डाल रही थी, टॉप तो मैंने उसका टॉप उठाया, नीचे उसने एक वो क्या कहते हैं उसको, पजामी। என்னது எருமை மாட்டு சாணி. எல்லாரும் ஒரு பேசுனதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன மேடம் யூடிசிங்க பெண்கள் எல்லாம் நீ எப்பட்றா பெண்ணோட பாடியை வச்சு நீ எப்பட்றா டே பெண் உடலை வச்சு நீ ஜோக் பண்ணு எல்லாரும் சிரிப்பீங்களாடா டே இவனை நான் வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு வீராவேசமாக பேசி சோசியல் மீடியாவை கலங்கிக்கிட்டு இருக்கேல, அதே ஷோவில் அப்படியே கீழ் ரோக்கு வந்து அவர் பெண்மணி அப்படியே முடிச்சிட்டாங்க. அவங்க டாக்டர் போல் அந்த பொண்ணு, அவங்க டெட் பாடிஸில் இருக்க மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்து சார் குல்ஃபி சார் ஒவ்வொரு டெட் பாடிக்கு என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்ப்பாங்களாம். डिसेक्शन टेबल पे, फिर ऊपर एब्डोमेन काटा, हाँ फिर स्कल काटा, और फिर लास्ट में जो भी है रिप्रोडक्टिव तू ऑर्गन्स। पक्का डॉक्टर है या कसाई है? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல और ऐसे कोई जोक वो भी मारते तभी ये एकदम सीरियस रहते सब लोग। मारते हैं। जोक वो भी मारते क्या आगे इसके दिमाग में कुछ नहीं है? பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. அப்போ என்னடா அது மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. இங்கிட்டு இவனுங்க ஆம்பளை உடம்பா இருந்தானே பொம்பளை உடம்பா இருந்தானே உடம்பு தானே எப்போ உடம்பு வச்சு பேசுவீங்க. பொம்பளைனா இலக்காரமாக போச்சான்னு அந்த பக்கம் ஒரு கும்பல், ஆம்பளைனா இலக்காரமாக போச்சான்னு இந்த பக்கம் ஒரு கும்பல். அப்புறம் பெண்கள் சைடு நாட் ஆல் மென் பட் ஆல்வேஸ் மென் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தாண்டா ஆக்சுவலாக நடந்துச்சுன்னா இவனுக்கு 2 பேர் பண்ணதும் காமெடியே கிடையாது, அதை ஹியூமர்னு எடுத்துக்க முடியாது, அது பர்சனல் அட்டாக்கு. இந்த பண்ணது வந்து என்னென்னா, அந்த பொண்ணோட நடந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்த, ஆக்சுவலாக அது தனிப்பட்ட விஷயம் கூட கிடையாது, அந்த பொண்ணை டேட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்துருக்கான். 370 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தானா, இதை வேறு வெக்கமே இல்லாமல் சொல்கிறான். அதை வாங்கி கொடுத்துட்டு அந்த 370 ரூபா பிரியாணியே ஒரு வசூல் பண்ணுறான். எப்படி அந்த பெண்ணோட உடம்பை ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஒரு வசூல் பண்ண முடியுமா? ஏன்னா பெண்ணுக்கிட்ட அதை அபகரிச்சுக்கிறோமா, அதாவது பொருளை அப்ஜெக்டிஃபை பண்ணுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி போனேன் அப்புறம் கிஸ் பண்ணேன்னு விவரிக்கிறான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, ஆனாலும் அவன் ட்ரை பண்ணியிருந்திருக்கான் சில விஷயங்களை. அதை ஃபுல்லாக அவன் விவரிக்கிறான். எல்லோரும் சிரிக்கிறானுங்க, மட்டமாக சிரிக்கிறானுங்க. சரி, அதே ரோலை என்னடான்னு பார்த்தா கடைசி ரோலை இந்தம்மா வந்து நான் பீனிஸ் சைஸெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்ப்பேன், நாங்கள்லாம் சேர்ந்து அதை ஜாலியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் சிரிக்கிறானுங்க. இதை பார்த்துட்டு இருக்கல பெண்கள் அடிக்கல தான் என்னடா அப்படி ஆகி போச்சா அப்படின்னு பார்த்துருக்கேன். டக்குன்னு இங்கே எப்படி வந்து ஒரு அம்மா சொன்னோன்னே இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு எல்லாம் குழம்பி நிற்கல. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அவ்வளோதான் ஈக்குவாலிட்டி. ஜோக்கில் ஈக்குவாலிட்டி முடிஞ்சில, எது பெருசுன்னு அடிச்சு காட்டினா 2 ஈக்குவலாக முடிஞ்சு. சரி அப்படின்னா மாற்றி மாற்றி பெரிய டாக்லாம் போய்ட்டுருக்கு. கல்ச்சரை வச்சு பேசுகிறாங்க. கல்ச்சரை வச்சு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பெண்கள்னால் அதை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையன் வந்து என்ன அப்படி பெண் உடலை வச்சு தான் நீங்கள் ஜோக் பண்ணணுமா, பெண் உடல்னால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமாக போச்சா, எல்லா காலகட்டத்துலையும் ஏன்டா பெண் உடலை வச்சு நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, பெண் உடலையே கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு டாக் இருந்துச்சு.
இந்த பொண்ணை பெருசாக கண்டுக்கலை. ஒரு சம்பிரதாயத்துக்கு சில பெண்கள் மட்டும் ஆண் உடலையும் ஆணையும் இப்படி அப்யூஸ் பண்ணிட்டாங்க, அதான பேஷன்ஸோட இருக்கிற கான்ஃபிடென்ஷியலிட்டியை வந்து இப்படி வெளியே சொல்லிட்டாங்க அப்படின்னு சிலர் பேசுனாங்க. ஆனால் அது பெருசாக யாரும் கண்டுக்கலை. இப்போ ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, உடலை வச்சு காமெடி பண்ணுவதோ செக்ஷுவல் காமெடி பண்ணுறதோ இங்கே பிரச்சனை கிடையாது. அப்படி பிரச்சனையாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸு, ஹவ் ஐ மெட் யுவர் மதர், ஃபேமிலி கை, சிம்சன்ஸ் எல்லாமே உடலை வைத்து காமெடி பண்ணுறது தான் பல காலமாக ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் அதிகம். சரி, ஏன் இதை திரும்ப திரும்ப வந்து உடலை பேசாதீங்கன்னு ஏன் ஒரு கும்பல் கதறிக்கிட்டே இருக்கு? உடலை வச்சு ஏன்டா ஜோக் பண்ணுறீங்கன்னு கதறிங்கன்னா அதை ஒரு அரசியலாக பண்ணிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. Duck, duck, goose. Oh, come on now, I barely touched you. This is exactly why people don't respect the WNBA. பேசினவன் ஒரு தடவை தான் பேசியிருப்பான். இவனுக்கு திரும்ப திரும்ப பெண் உடலை பேசக்கூடாதுன்னு சொல்லி பெண்களை இன்னும் இன்ஃபீரியர் ஆக்குறாங்க. பெண் அவளுடைய உடம்பை வச்சு இன்னும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் போக்கு என்னவோ அந்த மாதிரியான போக்காக தான் இருக்குது. உடல் உறுப்புகளை பேசுவதோ, உடல் உறுப்புகளை வைத்து காமெடி செய்வதோ, இல்லை செக்ஷுவல் காமெடிஸ் பண்ணுவதோ இங்கே தப்பு இல்லை. பல வருஷமாக வந்து செக்ஷுவல் காமெடிஸில் தான் சினிமா ரன் ஆகிருந்திருக்கு, தென்னை பேச்சுக்கள் ரன் ஆகிருந்திருக்கு. குரூப்பாக பசங்க சேர்ந்தா பேசுகிறதான், குரூப்பாக பொண்ணுங்க சேர்ந்தா பேசுகிறதான் ஒன்றுமே கிடையாது. ஸ்கூலில் பசங்க இந்த 3 பெஞ்சு நீட்டாக டிப்டாப்பாக உட்காந்துருப்பானுங்க, கடைசி ஒரு 2 பெஞ்ச் இருப்பானுங்க பசங்க. ஐயோ காதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கற்பழிச்சிருவானுங்க, லிட்ரலி கற்பழிப்பானுங்க. அந்த மாதிரி கதையாக இருக்கும். அவன் ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன்லாம் கிடையாது, கூட இருக்க சொல்கிறத செக்ஸ் எஜுகேஷனாகவே இருந்துச்சு ஸ்கூலில். அவன் ஒரு கற்பனையில் ஒரு கதை நடந்ததாக சொல்லுவான், அதை உட்காந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு அப்படியாடான்னு இருக்கும். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் என்னடா அப்போல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், அது நான் என்னத்தையா சொல்லியிருப்பேன், ஏன்டா அதை போய் கேட்டுட்டு இருக்கேன்றவானுங்க. ஏன்னா ஆள் வளர்ந்துருவானுங்களா, கொஞ்சம் மூளையும் வளரும். அதனால் சரி என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அப்போ போய் பேசியிருந்திருக்கோம், அடி நான் ஏதோ சொல்கிறதுமா பேசி பண்ணா விட்டுறான்றவானுங்க. ஆனால் இவன் இந்த ஷோவில் பேசினவனுக்கு வந்து ஆள் தான் வளர்ந்துருக்கான், மூளை வளரல, மூளை சுத்தமாக வளரல. அவனுக்கு தான் வளரலன்னா சுற்றி சிரிக்கிறானுங்கள்ல, அவனுக்கும் வளரல. இவன் பண்ண ஒரு தகாத நடத்தையை வெளியே சொல்கிறா சிரிக்கிறானுங்க. அதுதான் பிரச்சனையை ஒழிய பெண் உடம்பை ஏன் பேசிட்டா, பெண் என் உடம்பை ஏன் பேசிட்டு, பெண் உடம்பு பேசினா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதில் ஜோயின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து பெண் உடலில் வந்து அவ்வளோ ஜோக் பண்ணால் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்குது. அதில் பண்ணாத பாடி ஹியூமரா இல்லை செக்ஷுவல் ஹியூமரா? How do you expect me to grow if you won't let me blow? Rachel and I will kiss for 1 minute. Totally worth it. That was 1 good minute. Good night. Good night. எல்லா சோஷன் டிவிலையும் பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ ஃபேன்ஸு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணாத லொல்ல, ஃபேமிலி கையில் பண்ணாததா. ஃபேமிலி கையெல்லாம் ஃபாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நிறையா சென்சார் ஆயிடுச்சு. ஃபாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னெல்லாம் பங்கமாக இருக்கும். பெண்ணு பிளாக் எல்லாம் பார்க்கறது இல்லை, எல்லாரையும் விட்டு அடிப்பானுங்க. You're right. Black men should be free. That's what I'm talking about. And sent up to the front line as soldiers. Say what now? Givers. All in. Gotta take this. It's my wife. ஜோக்ஸ் ஜோக், அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இதோட சேர்த்து கல்ச்சரையும் பேசுனாங்க. நம்ம கல்ச்சரில் வந்து இப்படிலாம் பேசலாம் அப்படின்னா என்ன அவங்க கல்ச்சர்? முக்கியமாக கீர்த்திகா கோவிந்தசாமின்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு யூடியூபர், இங்கிலீஷில் கண்டென்ட்ஸ் போடுவாங்க, பொலிட்டிக்கல்லாம் பேசுவாங்க. மொரோவர் எல்லாமே தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் அப்படி தான். மகாபாரதத்தோடு ஒப்பிட்டு பாஞ்சாலி துணியை உருவினதுக்காக மகாபாரத போர் நடத்தின கலாச்சாரத்தில் வளர்ந்துட்டு இப்படி ஒரு பெண்ணை இழிவுபடுத்திவியா பொண்ணு பயங்கர வீராவசமாக பேசுனாங்க. இந்த பையன் பண்ணது எந்த அளவுக்கு தப்போ அந்த அளவுக்கு பாஞ்சாலிக்கு நடந்தது தப்புங்க. 5 பேர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது தப்பு. 5 பேர் கல்யாணம் பண்ணது இல்லாமல் அந்த பொண்ணை மரியாதையை நடத்தாமல் சூதாட்டத்தில் மனைவியை எவனாவது அடகுவான வைப்பானா? இதெல்லாம் நீங்கள் கல்ச்சர்னு கொண்டு வந்து இவனுங்களுக்கு போதிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரியான தவறுகள் தான் வரும். எது கல்ச்சர்? ப்ராப்பராக சொல்லுங்கள். எந்த ரிலீஜியன் கல்ச்சர், எந்த கதை கல்ச்சர்? அந்த புரிதலே நமக்கு கிடையாது. நம்ம கல்ச்சரை பற்றி பேசவே கூடாது. இன்னும் நம்ம கல்ச்சர் என்னன்னே ப்ராப்பராக தெரியாது, தோண்டிக்கிட்டு தான் இருக்கோம்.
நம்ம கல்ச்சர் எப்பயுமே எவால்வ் ஆகக்கூடியது தான். எதை நமக்கு ப்ராப்பர் நமக்கு சேஃப்னு நினைக்கிறோமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் போகிற ஜீன்ஸு எதுவுமே நம்ம கல்ச்சரில் கிடையவே கிடையாது. அதுக்காக கழட்டி விட்டு எரிஞ்சிருவீங்களா? கல்ச்சர் ஏங்க இதில் கொண்டு வரீங்க? இதை எப்படி பார்க்கணும், மற்றவர்களுக்கு எப்படி சொல்லணுன்றதான் இருக்குது. பெண் உடல்களை பேசலாம், காமெடி பண்ணலாம், இதில் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் திரும்ப பேசாதன்னு பொத்தி வைக்கிறது தான் பிரச்சனையை ஒழிய, நீங்கள் பெண் உடலை வெளிப்படையாக பேசுவதோ ஆண் உடலை வெளிப்படையாக பேசுவதோ அது தப்பு கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் உங்கள் உடலை வச்சு நீங்கள் இன்னும் சிந்திச்சுக்கிட்டே இருக்காமல், உங்கள் உடல் நினச்சி நீங்கள் இன்ஃபீரியர் ஆகாமல், உங்கள் உடல் நினச்சி நீங்கள் இன்செக்யூர் ஆகாமல், மற்ற விஷயங்களில் நீங்கள் வாட்டுக்கு ஜாலியாக இருங்க. அது வெறும் சதை, எலும்பு, நரம்பு, ரத்தம், அவ்வளோதான் மூலக்கூறு. அதில் நீங்கள் நினச்சி இன்ஃபீரியர் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான்னா அவனோட தகுதி அவ்வளோதான். உடல்களை பேசாமல் எந்த ஒரு விஷயமும் இருக்க வேணாமே அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா ஸ்கூல்ஸ்லேயே இதை பண்ணியிருந்துருக்கணும். யாருமே செக்ஸ் எஜுகேஷன் ப்ராப்பராக கிடையாது. அதை கொடுக்குற ஒரே இடமா நான் கருதுறது ஹியூமர் மட்டும்தான். படங்களில் வர ஹியூமராக இருக்கட்டும், சீரீஸில் வர ஹியூமராக இருக்கட்டும், அது என்ன பண்ணால் டக்குன்னு நார்மலைஸ் பண்ணிடுங்க. ஒரு மனசு விட்டு சிரிச்சிட்டோம், இது இவ்வளோதான் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நார்மலைஸ் ஆயிரும். அதை பெருசாக பொத்தி வச்ச பொக்கிஷ மாதிரி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் பேசினதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஹோமிஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.